தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உளவுத்துறை ரிப்போர்ட். சோகத்தில் ஆழ்ந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உளவுத்துறை ரிப்போர்ட். சோகத்தில் ஆழ்ந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திமுக வேட்பாளர்கள் சொரத்தையே இல்லாமல் வேலை பார்க்குறாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. தேர்தலில் ஆர்வம் இல்லாமல் தேர்தல் பணிகள் மேற்கொள்கிறார்கள், பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் இந்த முறை தோல்வி அடைவோம் என்று அவர்களுக்கே தெரிந்துவிட்டது. தேர்தல் செலவுக்கு கூட அவர்கள் பணத்தை இறைக்க தயங்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவர் செல்லும் இடமெல்லாம் தற்பொழுது கூட்டம் வெறிச்சோடி காண்பிக்கிறது. அவர் பொதுக்கூட்டத்தில் பேசினா கூட 1,00,000 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு, ஆனால் 500 பேர் கூட கிடையாது. முதலமைச்சருடைய பொதுக்கூட்டம் வெறிச்சோடி காண்பிக்கிறது. கூட்டமே இல்லை. அவரே மனம் நொந்து போயிட்டாப்புல. இது சம்பந்தமாக உளவுத்துறையில் அறிக்கை கேட்டிருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உளவுத்துறை அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதாவது திமுக வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பதற்கு முன்பு வரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டத்தில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு கூட்டமே கிடையாது, வெறிச்சோடி கிடக்குது பிரச்சாரம் அப்படின்னு உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்கு. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக வேட்பாளர்கள், அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மேலே கட்சியினருக்கே அதிருப்தி. அதனால் மாவட்ட செயலாளர்கள், திமுக பொறுப்பாளர்கள் கட்சி வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மதுரை மேற்கு தொகுதியில் கூட அமைச்சர் மூர்த்தி கட்சிக்காரருக்கு சீட்டு வாங்கி கொடுக்காம தன்னுடைய தனி உதவியாளருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காப்புல. மதுரை மேற்கு தொகுதியில் திமுககாரவங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. திமுக பிரச்சாரம் டல்லடிக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை உள்ளது. இதனால் தன்னுடைய மருமகன் சபரீசனை களமிறக்கியுள்ளார். சபரீசன் திமுக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்களை மிரட்டி திமுக வேட்பாளர்கள் தோற்றால் தேர்தலுக்கு பிறகு உங்களது பதவி பறிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து வருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்கும் கூட்டத்தை கூட்டணும் என்று கட்டளை போட்டிருக்காப்புல. தற்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்.